Growth நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க விஷ்ணு பிரியா பேசிட்டு இருக்கேன். வாழ்நாள் முழுக்க நம்ம சேர்த்து வச்ச காசு யோசிக்காம ஒரு இடத்துல செலவு பண்றோம் அப்படின்னு பார்த்தா அது கல்யாணத்துல மட்டும்தாங்க. ஜென்ரலா நம்ம ஏதோ ஒரு சின்ன சின்ன செலவு செய்யும் போது கூட 2 தடவை யோசிப்போம். ஏன் இப்போ நம்ம ஏதாவது புதுசா ஒரு பொருள் வாங்கணும், லேட்டஸ்டா ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட் வாங்கணும்னா நம்ம வீட்டுல அதெல்லாம் போய் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பணம் என்ன மரத்துல காய்க்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்படி ஒரு செகண்ட் தாட்டே இல்லாம ஒரு விஷயத்துக்கு செலவு பண்றாங்க அப்படின்னா அது கண்டிப்பா அவங்களோட கல்யாணத்துக்கு மட்டுமா தாங்க இருக்குமே. இப்ப பாத்தீங்கன்னா இந்த அக்டோபர் மந்த், நவம்பர் மந்த், அதுக்கப்புறம் பிப்ரவரி வரைக்கும் உங்களுக்கு அவ்வளோ கல்யாணம் இருக்கு. ஸோ ஒரு கல்யாணம் நடக்க நிறைய விஷயம் தேவை இல்லையா? ஸோ அப்போ வெட்டிங் இண்டஸ்ட்ரி அப்படின்ற ஒரு விஷயம் டோட்டலாவே ரொம்ப நல்லா வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லாங்க. ஸோ இந்த வெட்டிங் இண்டஸ்ட்ரியில நம்ம என்ன மாதிரியான பெனிஃபிட்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இந்தியன் வெட்டிங் மார்க்கெட்டை பத்தி பார்த்துக்கலாங்க. ஸோ இப்போ இந்த மார்க்கெட்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வருஷத்துக்கு 1 கோடி கல்யாணம் இது வரைக்கும் நடந்துட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா $50 பில்லியன் இந்த வெட்டிங் இண்டஸ்ட்ரி வேல்யூ பண்ணப்பட்டு இருக்குங்க. ஸோ இட்ஸ் நாட் அ வெரி ஸ்மால் நம்பர் இல்லையா? உங்களுக்கு தெரியுதா? 1 கோடி கல்யாணம் ஒரு வருஷத்துல நடந்துட்டு இருக்குன்னா நிஜமாவே பெரிய விஷயம் தாங்க. யூஎஸ்ஏக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியா தான் செகண்ட் லார்ஜஸ்ட் வெட்டிங் இண்டஸ்ட்ரியா கருதப்பட்டு இருக்குங்க. இந்த வெட்டிங் விஷ் லிஸ்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வெட்டிங் கிஃப்ட்ஸா இருக்கட்டும், இன்விடேஷன்ஸா இருக்கட்டும், அதோட வெண்டர் பிளானர்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய செக்மெண்ட்ல உங்களுக்கு வெட்டிங் இண்டஸ்ட்ரியோட உங்களுக்கு அதுல இருக்கிற டிமாண்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியுதுங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற கல்யாணத்துல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா வெறும் கல்யாணம் ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் மட்டும் இல்லாம செலிப்ரேஷன்ஸையும் ஒன்னாகிறனால அது ஒரு கிராண்ட் ஈவெண்டாவும் மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லாங்க. கோவிட்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ இந்த வெட்டிங் இண்டஸ்ட்ரியில இருக்கிற growth 200% இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சவுத் இந்தியன் வெட்டிங்ஸ், இந்த மராட்டி வெட்டிங்ஸ்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளா இருக்கும் அப்படின்னு சொன்னா கூட அதுல பாத்தீங்கன்னா அதுலயும் நிறைய நமக்கு தேவைப்படுங்க. போட்டோகிராஃபியா இருக்கட்டும், டெக்கரேஷன்ஸா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸும் கூட வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லாங்க. இப்ப பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் இந்தியால நம்ம டெஸ்டினேஷன் வெட்டிங் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் நல்லா கிராண்டா பண்ணணும், இந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் இருந்துட்டு இருந்ததுங்க. பட் இப்போ பாத்தீங்கன்னா ஈவன் ஃபாரினர்ஸ் இந்தியாவுக்கு ஒரு டெஸ்டினேஷன் வெட்டிங் பண்ணும், ராஜஸ்தான்ல பண்ணும், அது மாதிரி நிறைய பிளேசஸ் எடுத்து வச்சிருக்காங்க, கோவா இந்த மாதிரிலாம். ஸோ இங்கெல்லாம் பண்ணா ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஃபீல் பண்ணிட்டு ஸோ வெட்டிங் இண்டஸ்ட்ரி வெறும் டொமஸ்டிக் மார்க்கெட் இல்லாம இன்டர்நேஷனல் மார்க்கெட்டையும் அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு தாங்க சொல்லுமே. இந்த வெட்டிங் இண்டஸ்ட்ரியோட இயர் இன்க்ரீஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 25ல இருந்து 30% வரைக்கும் இருந்துட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம CAAT அப்படின்னு ஒரு சர்வே என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நவம்பர் 4th இருந்து டிசம்பர் 14th வரைக்குமே 32 லட்சம் கல்யாணம் இருக்குங்க. எவ்வளவு ஒரே ஒரு மாசத்துல 32 லட்சம் கல்யாணம் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குங்க. சோ அதுல இருந்து இவங்க எவ்வளவு பிசினஸ் மேக் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3.75 lakh crore இவங்க பிசினஸ் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்க எல்லாருக்கும் எந்த அளவுக்கு இதுக்கப்புறம் பிசினஸ் இருக்க போகுது. ஆப்வியஸா வெட்டிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் இன்ஃபிளேஷனுக்கா இருக்கட்டும், ரெசெஷன் ப்ரூஃபாவும் இருக்கும் அப்படின்னு கூட நம்மளால சொல்ல முடியுங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோல இந்த இண்டஸ்ட்ரியால பெனிஃபிட் ஆகிற சில ஸ்டாக்ஸை பத்தி எல்லாம் பார்க்கலாங்க. பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் Groww Tamil யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கன்டினியூ பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஸ்டாக் அண்ட் ஃபைனான்ஸ் அப்டேட்ஸ்க்காக Groww தமிழ்ல, Groww தெலுங்கு, Groww கன்னடால இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸோ அதையும் ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த இண்டஸ்ட்ரியில நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் கம்பெனி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா matrimony.com. ஸோ இந்த கம்பெனி பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மேட்சிங் சர்வீசஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கல்யாணம் பண்றதுக்கு நம்ம ஜுவல்லரி வாங்கணும், வென்யூ வேணும், இன்விடேஷன்லாம் இருக்கணும், அதெல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பொண்ணோ பையனோ வேணும்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த சர்வீஸ் தான் அவங்கள தான் இவங்க நமக்கு தேடி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் இவங்களோட மேட்சிங் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஸோ இந்த மேட்சிங் சர்வீசஸ் தான் இந்த matrimony.com-ஓட ஹையஸ்ட் ரெவென்யூ கொடுக்குற ஒரு செக்மெண்டா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியால எந்த அளவுக்கு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கோ அந்த அளவுக்கு மேரேஜஸும் நடக்கும். ஸோ அது டைரக்ட்லி இந்த கம்பெனிக்கு நல்ல வகையில் இம்பாக்ட் கொடுத்துட்டே இருக்கோங்க. 2021-2020 ஆனுவல் ரிப்போர்ட் பார்த்தோம்னு வச்சுக்கோங்கன்னா இந்தியால இந்த வெட்டிங் இண்டஸ்ட்ரி மார்க்கெட்ல முக்கியமா அந்த மேட்சிங் ஸ்பேஸ்க்கு பாத்தீங்கன்னா இவங்க 60% மார்க்கெட் ஷேர் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லார்ஜஸ்ட் லீடராகவும் இவங்க விளங்கிட்டு இருக்காங்க.
இந்த கம்பெனியோட கஸ்டமர் பேஸ் பத்தி பேசணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த matrimony.comல மட்டும் பாத்தீங்கன்னா வந்துட்டு 5 மில்லியன் கஸ்டமர்ஸ் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்க மேட்சிங் சர்வீசஸ் கொடுக்குறாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு bharatmatrimony.com அப்படின்ற வெப்சைட் மூலமாக தான் வந்து அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ரீஜன்ஸ்க்கும் இருக்க மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. தமிழ், கன்னடா, பெங்காலி இந்த மாதிரி வந்துட்டு நிறைய ரீஜன்ஸ்க்கு வந்து இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கம்யூனிட்டி வைஸ் கூட கேட்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கம்யூனிட்டி வைஸ் ஈவன் டிவோர்சஸ் ஆனவங்களுக்கு தனியாக, அது மாதிரி வந்து டிஃபென்ஸ்ல இருக்கவங்களுக்கு தனியான்னு வந்துட்டு இவங்க டிஃப்ரெண்டான வெப்சைட்ஸ் வச்சிருக்காங்க. வெறும் மேட்சிங் சர்வீசஸோட மட்டும் நிற்காம இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு மேரேஜ் சர்வீசஸ்க்கும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லாங்க. இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த வென்யூ புக்கிங்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு mandap.com அப்படின்ற வெப்சைட் மூலமா கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்போ இந்த கேட்டரிங், போட்டோகிராஃபர், டெக்கரேஷன், மேக்கப் இதெல்லாம் கொடுக்கலாம் இல்லையா. ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு marriagebazaar.com அப்படின்ற வெப்சைட் மூலமா அதுக்கு சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் கொடுக்குறனால என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஷாதி சாகா அப்படின்ற ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியும் வந்து இவங்க வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட ரெவென்யூ பத்தி பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு 98% வந்து இவங்களுக்கு மேட்சிங் சர்வீசஸ்ல இருந்து தான் வந்துட்டு ரெவென்யூ வந்துட்டு இருக்கு. இந்த மேரேஜ் சர்வீசஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு வெறும் 2% தாங்க வந்துட்டு இருக்கு. இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ ஆப் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா மேட்சிங் சர்வீசஸ் தான். பட் பர்டிகுலரா யாரா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஃபேக்டரியில வேலை செய்யறவங்களுக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த ரிப்பேர் டெக்னீஷியன்ஸா இருப்பாங்களா லேபர்ஸ், ஸோ இவங்களை எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி வந்துட்டு ஜோடி அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் பத்தி பேசணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் வந்து ஒரு டெட் ஃப்ரீ பேலன்ஸ் ஷீட்னு சொல்லலாம். அதாவது கடனே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கம்பெனியோட ரெவென்யூ க்ரோத் பத்தி பேசணும்னா வந்துட்டு ஆப்வியஸா க்ரோத் இருக்குன்னு சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் லைக் 15%. இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பத்தி பேசணும்னு வச்சுக்கோங்களேன். 2016 வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த கம்பெனி வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனியா தான் இருந்திருக்கு. ஆனா 2017 இருந்து 22 வரைக்கும் இவங்க வந்து கண்டினியூஸ் ப்ராஃபிட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. முக்கியமா 2022ல பாத்தீங்கன்னா வந்துட்டு அதுக்கு ஹையஸ்ட் ப்ராஃபிட் எவர் ஃபார் திஸ் கம்பெனியா இருந்துட்டு இருக்குங்க. இந்த கம்பெனியோட மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் பத்தி பேசணும் அப்படின்னா வந்துட்டு இவங்க லாஸ்ட் இயர்ல வந்துட்டு 40% நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம இந்த வரிசையில பார்க்க போற அடுத்த கம்பெனி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு டைட்டன் கம்பெனி லிமிடெட்ங்க. இந்த டைட்டன்ல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஜுவல்லரி செக்ஷன் இருக்கு, வாட்சஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஐவேர் இருக்குங்க. ஜென்ரலா கல்யாணத்துல ரொம்ப அதிகமா செலவு பண்ணப்படுற ஒரு இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஜுவல்லரிஸ் அதான் இருந்துட்டு இருக்கும். ஸோ இந்தியால பாத்தீங்கன்னா இவங்க வந்து அக்ராஸ் த கண்ட்ரி வந்துட்டு லார்ஜஸ்ட் லைக் இந்த ஜுவல்லரி மேனுஃபேக்சரா வந்து கருதப்பட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து நிறைய சொல்லப்படுற மாதிரியான பிராண்ட்ஸ் இருந்துட்டு இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா வந்து தனுஷ்க்கு வந்து டைட்டனோட பிராண்ட் தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு கேட்டலின், மியா, ஜோயா அப்படின்னு சொல்லிட்டு டைட்டன்ல இன்னும் நிறைய ஜுவல்லரி பிராண்ட்ஸ் எல்லாம் இருந்துட்டு இருக்குங்க. டைட்டன் ஷோரூம்ஸ்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு Tier 1 சிட்டிஸ்ல எல்லாத்துலயுமே இருந்துட்டு இருக்கு. Tier 2 சிட்டிஸ்ல நிறைய இடத்துல இருந்துட்டு இருக்குங்க. ஸோ இப்போ வந்து டைட்டனோட அந்த வாட்ச் செக்ஷன் பத்தி பேசணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம வெறும் ஜுவல்லரிஸ் மட்டும் இல்லாம என்ன பண்ணுவாங்கன்னா வாட்சஸ்லாம் வந்து கிஃப்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க இல்லையா. ஸோ அதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு அதுல வந்து இவங்களுக்கு நல்ல பிசினஸ் இருந்துட்டு இருக்கு. ஸோ டைட்டன் வாட்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன மாதிரியான பிராண்ட்ஸ் இருந்துட்டு இருக்குன்னா வந்துட்டு டைட்டன் இருந்துட்டு இருக்கு, சொனாட்டா இருந்துட்டு இருக்கு, ஃபாஸ்ட் ட்ராக், ஜைலஸ் இந்த மாதிரி வந்துட்டு நிறைய பிராண்ட்ஸ் வந்துட்டு டைட்டன் வாட்சஸ்க்கு வந்துட்டு இருக்குங்க. இப்போ நான் சொன்ன இது ரெண்டுத்தையும் தாண்டி வந்துட்டு உங்ககிட்ட இன்னொரு 2 பிராண்ட்ஸ் இருந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒன்னு வந்து ஸ்கின் பர்ஃப்யூம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு தனீரியா. இந்த தனீரியா அப்படின்னு சொல்லப்படுற இந்த பிராண்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு டைட்டனோட நியூவஸ்ட் பிராண்ட். இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த எத்னிக் வேர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து வித்துட்டு இருக்காங்க. இந்த காஞ்சிபுரம் பட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு பனாரஸ் பட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு பைத்தானி, அந்த மாதிரி வந்துட்டு நிறைய எத்னிக் வேர்ஸ் எல்லாம் வந்து அந்த வெப்சைட்ல வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து இந்த டைட்டன் பற்றி பேசணும் அப்படின்னா வந்துட்டு அக்ராஸ் த குளோப் அவங்க வந்து இந்த வெட்டிங் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு நல்ல லைக் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு பரவி இருக்காங்க அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியுது. அவங்களோட க்ரோத்தும் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லாங்க. இந்த கம்பெனியோட ரெவென்யூ பற்றி பேசணும் அப்படின்னா வந்துட்டு 89% ஆஃப் த ரெவென்யூ வந்துட்டு உங்களுக்கு வந்து ஜுவல்லரியில இருந்து தான் வந்துட்டு இருக்கு. அது மாதிரி 8% வந்துட்டு இந்த வாட்ச் இருக்கு இல்லையா, அந்த வாட்ச் அண்ட் வேரபிள்ஸ்ல இருந்து வந்துட்டு இருக்குங்க. டைட்டனோட ரெவென்யூ க்ரோத் CAGR பார்த்தீங்கன்னா வந்துட்டு 5 இயர்ஸ்க்கு வந்துட்டு 17% ஆகும், 10 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 13% ஆகும் இருந்துட்டு இருக்குங்க. இப்போ இந்த டைட்டனோட ஸ்டாக் பிரைஸ் பத்தி பேசணும் அப்படின்னா வந்துட்டு லாஸ்ட் 1 இயர்ல இவங்களுக்கு வந்து 10.6% வந்துட்டு growth இருந்துட்டு இருக்கு. நம்ம இந்த வருஷத்துல பார்க்க போற அடுத்த கம்பெனி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு வேதாந்தா ஃபேஷன் லிமிடெட். ஸோ இந்த வேதாந்தா ஃபேஷன் லிமிடெட் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு வெட்டிங் அண்ட் ஃபெஸ்டிவ் வேர்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது வந்து இந்த
வெட்டிங்க்கு போடுற ட்ரெஸ், ஃபெஸ்டிவல் சீசன்ல நம்ம யூஸ் பண்ற ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து இவங்க தான் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க கிட்ட வந்துட்டு ஒரு டாப் 5 பிராண்ட்ஸ் இருந்துட்டு இருக்குங்க. ஸோ ஆப்வியஸா எப்பவுமே வந்துட்டு இந்த வெட்டிங் சீசன் முன்னாடி வந்துட்டு நமக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ் தேவைப்படும். ஸோ ஜெனரலா பாத்தீங்கன்னா வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு மட்டும் இல்லாம லைக் அவங்களோட ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸும் வந்துட்டு அதே அளவுக்கான அதே மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஸோ இதுக்கான டிமாண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த மான்யவார் அப்படின்னு ஒரு பிராண்ட். ஸோ அந்த மான்யவார் அப்படின்ற பிராண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்தியனோட மென்ஸ் வெட்டிங் வேர்ல வந்து ஒரு லார்ஜஸ்ட் லைக் பிராண்டா வந்து விளங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஒரு ரெவென்யூ மோட்டிவ்ல, அதாவது வந்து ரெவென்யூ பெர்ஸ்பெக்டிவ்லயும் நம்மளால அதை சொல்ல முடியும், ப்ராஃபிட் பெர்ஸ்பெக்டிவ்லயும் நம்மளால அதை சொல்ல முடியுங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த கம்பெனிக்கு வந்து பிரான் இந்தியா பிரசன்ஸும் இருந்துட்டு இருக்குங்க. ஸோ இப்போ அப்பார்ட் ஃப்ரம் மான்யவர் மீதி இருக்கிற பிராண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஸ்வாமேவ் அப்படின்னு சொல்லப்படுற பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரீமியம் பிராண்டாக கருதப்பட்டு இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மென்னுக்கான இந்தியன் வெட்டிங் வேர் எல்லாம் வந்து கிடைக்குங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து மந்தன். ஸோ மந்தன்லயும் பாத்தீங்கன்னா வந்துட்டு மென்னுக்கான ஒரு வேல்யூ பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மென்னோட அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸஸ்க்கான வந்து ஒரு வேல்யூ பிராண்ட் அப்படின்னு சொல்லாங்க. மோஹை பத்தி சொல்லணும்னா வந்து அது வந்து ஒரு மிட் பிரீமியம் பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த இந்தியன் விமன்ஸ்க்கான வெட்டிங் வேர்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. மெபாஸ் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு செலிப்ரேஷன் பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து இந்த ஃபெஸ்டிவல்ஸ்க்கு தேவையான மென் அண்ட் விமனுக்கு 2 பேருக்கும் தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து இங்க கிடைச்சிட்டு இருக்குங்க. இந்த கம்பெனியோட வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களோட ஸ்ட்ராங் ரீச் டு பீப்புள் அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு 603 லைக் அவுட்லெட்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்துட்டு ஒரு 228 சிட்டிஸ்ல வந்து இவங்க இருந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கம்பெனி வந்து சில எக்ஸ்க்ளூசிவ் பிராண்ட்ஸை வந்துட்டு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல வச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் லைக் 13 எக்ஸ்க்ளூசிவ் பிராண்ட்ஸ். என்ன மாதிரியான கண்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ், யூஏஇ அண்ட் கனடால வச்சிருக்காங்க. இந்த கம்பெனியோட லாஸ்ட் 5 இயர்ஸோட ப்ராஃபிட் சிஏஜிஆர் எவ்வளவா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 23.5% இருந்துட்டு இருக்குங்க. பட் இந்த கம்பெனியோட சேல் பத்தி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனியோட சேல் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கோவிட் டைம் வந்தனால 2021ல அவங்களோட சேல் வந்து நிஜமாக ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லணும். இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் பத்தி பேசணும் அப்படின்னா வந்துட்டு இந்த கம்பெனி வந்துட்டு 50% வந்து இன்க்ரீஸ் காமிச்சிருக்காங்க அவங்களோட ஷேர் பிரைஸ் லிஸ்டான தேதியில இருந்து இப்போ வரைக்கும். நம்ம இந்த வரிசையில கடைசியா பார்க்க போற கம்பெனி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்தியன் ஹோட்டல் கம்பெனி லிமிடெட்ங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியை பத்தி பேசணும் அப்படின்னா வந்துட்டு இவங்க வந்து ஒரு வெல் நோன் டாடா குரூப்போட ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாம இவங்க வந்து நிறைய ஹோட்டல்ஸ், பேலசஸ், ரெசார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்டெகிரேட் பண்ணி அவங்க கீழே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெட்டிங் சீசன் அப்படின்னு சொல்லும் போது ஆப்வியஸா வந்துட்டு ஹால் புக் பண்றதா இருக்கட்டும், அதுக்கேற்ற மாதிரி அங்க இருக்க ரூம்ஸ் எல்லாம் கூட வந்து நிறைய புக் பண்ணுவாங்க. லிட்டரலா பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரியான ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு இதெல்லாம் வந்து ஸ்கேசிட்டியா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு இந்த வெட்டிங் சீசனுக்கு நாள் வந்துச்சுனாவே வெல் இன் அட்வான்ஸா வந்து நிறைய பேர் புக் பண்ணி வச்சிருவாங்க. ரூம்ஸ் எல்லாம் வந்து ஒரு பல வாரங்களுக்கு முன்னாடியே புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆப்வியஸா வந்துட்டு இதோட growth வந்து அதிகமாக தான் இருந்துட்டு இருக்கு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் லைக் 119 இயர்ஸா வந்து இந்த சர்வீஸ்ல இருந்துட்டு இருக்காங்க. இவங்களோட பிரசன்ஸை பத்தி பேசணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஆல்மோஸ்ட் லைக் 10+ கண்ட்ரீஸ்ல 200 ஹோட்டல்ஸ் மேல வச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் லைக் 100 லொகேஷன்ஸ்ல இவங்க வந்துட்டு பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லாங்க. இவங்களோட பிராண்ட்ஸ் எல்லாம் பத்தி பேசணும் வச்சுக்கோங்களேன், இன்னுமே வந்து ரொம்ப நல்ல ப்ரீமியம் பிராண்ட்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகும். ஆல்மோஸ்ட் லைக் தாஜ், விவெண்டா, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இவங்க நிறைய பிராண்ட்ஸ் வச்சிருக்காங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த தாஜ் அப்படின்னு சொல்லப்படுற இவங்களோட பிராண்ட் பாத்தீங்கன்னா வேர்ல்டுலேயே வந்துட்டு ஸ்ட்ராங்கஸ்ட் ஹோட்டல் பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2022ல அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஸ்ட்ராங்கஸ்ட் பிராண்டாகவும் தாஜ் தான் வந்து கருதப்பட்டு இருக்குங்க. இவங்களோட growth பத்தி சொன்னோம் அப்படின்னா வந்துட்டு இந்த Q1 FY 23ல வந்து இவங்க நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவங்களோட ஸ்டாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு லாஸ்ட் 1 இயர் மட்டும் பாத்தீங்கன்னா 63% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்குங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்போ நம்ம வந்து ஜென்ரலா யோசிச்சோம், இப்போ வந்து நிறைய கல்யாணம் நடந்துட்டு இருக்கு, நிறைய வெட்டிங் சீசன் இருக்கு. ஸோ இதனால என்னென்ன மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்துட்டு பெனிஃபிட் ஆயிட்டு இருக்கு, என்ன மாதிரியான கம்பெனிஸ்லாம் பெனிஃபிட் அடைஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தோம். ஸோ இதே மாதிரி நீங்க வேற ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இப்ப நான் சொன்ன எல்லாமே வந்து உங்களோட எஜுகேஷனல் பர்பஸ்க்கானே தவிர ஸோ இதை தாண்டி வந்துட்டு இந்த ஸ்டாக் வாங்குங்க அப்படின்றதுக்கான ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஏன்னா இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேட்ரிமோனி சைட்டு, ட்ரெஸ்ஸு, அது மாதிரி ஹோட்டல்லாம் வந்து நம்ம நிறைய விஷயத்தை பத்தி பேசியிருக்கோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், ஒரு இண்டஸ்ட்ரியை எப்படிலாம் அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ முழுக்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது விஷ்ணுபிரியா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Groww யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.